இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2017 கடைசி மாடல் ராயல் என்ஃபீல்டுல தண்டர்பர்ட் 350. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு BS4 கார்பரேட்டர் வண்டி தான். வண்டியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய மாட்டிருக்காப்ல. அப்படி வரிசையா சொல்லிட்டு வரேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், உங்களுக்கு கத்தி மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதுல நீங்க நேம் எழுதலாம், நேம் எழுதிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்வில் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் அலாய்வில். இந்த அலாய்வில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் கூட வரும். இதை நீங்க நீங்க ABSக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் வர டைப். இது போக பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண இண்டிகேட்டர், ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ல ஆயிருக்காப்ல. ஆனா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண இண்டிகேட்டர் ஆயிருக்காப்ல. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஆயிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் கவர் மாதிரி கொடுத்துருக்காரு. இது பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணது. இது போக அடிஷனலா உங்களுக்கு ஒரு டிஸ்க் ஆயிலுக்கு தனியா வருது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காப்ல, செட்டப் கொடுத்துருக்காப்ல. நம்ம இதுல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து இது போக பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் பார் எக்ஸ்ட்ரா ஹைட் ஏற்றி போட்டிருக்காரு, உங்களுக்கு பேக் பெயின் வரக்கூடாது அப்படின்றக்காக. பிளஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபாக் லேம்ப், உங்களுக்கு அவுல் டைப் ஃபாக் லேம்ப்னுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுல் பாக்குற மாதிரியே இருக்கும், ஒரு லைட் ஆன் பண்ணீங்கன்னா. ஸோ அந்த ஃபாக் லேம்ப் போட்டிருக்காப்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய போட்டிருக்காப்ல. இதுல எல்லாமே நல்லா தரமா இருக்கு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நல்லா போட்டிருக்காரு. இந்த ஃபாக் லேம்ப் உங்களுக்கு எரியும், உங்களுக்கு சுவிட்ச் சைட்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு நேரில் வாங்க, உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லக்கேஜ் கேரியர் போட்டிருக்காரு. வண்டியில ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணிருக்கு. ஒரு லோ கிலோமீட்டர் வண்டி தான், 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு, நீங்க ஓட்டுறது நல்லா தரமா இருக்கு. சைலன்சரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ பிராண்ட்ல ஒரு நல்ல தரமான ஒரு சைலன்சர் போட்டிருக்காப்ல. ஸோ இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிட்டு இந்த கஸ்டமர் இது கேட்கறவள பாத்தீங்கன்னா 1,12,000 ஏக்கராப்ல, 1,12 ஏக்கராப்ல. பிரைஸ் பிக்சடே கிடையாது. வாங்க எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம். சிபில் நல்லா இருந்தா இந்த வண்டிக்கு 90 லோன் பண்ணிக்கலாம், 90 லோன் பண்ணிக்கலாம். சிபில் இன்னும் நல்லா இருந்தா ₹1 லோன் பண்ணிக்கலாம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 2024 போடுறோம். அந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பிக்ஸ்ல இந்த புல்லட் வேர்ல்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு வண்டியை வாங்கி இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியே இருக்கு. வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடல் Yamaha R15 வெர்சன் 4. வண்டி பாத்தீங்கன்னா நல்லா தரமா இருக்கு. பக்கா 2022 மாடல் வெர்சன் 4. நல்லா தெரிஞ்சுங்க, வெர்சன் 4. இந்த வண்டியில எந்த வித வேலையுமே கிடையாது. 2022 மாடலு. இதை நீங்க வெளியில எங்கனாலும் விசாரிங்க. இதுக்கு நான் உங்களுக்கு பெஸ்டா சொல்றவள பாத்தீங்கன்னா 1,40,000 சொல்றோம். 1,40,000 சொல்றோம் 2022 மாடலுக்கு. நீங்க வெளியில போய் விசாரிச்சீங்கன்னா மினிமம் நான் சொல்ற ரேட்ல இருந்து 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா கூட இருக்கும். வாங்க இதுல பெஸ்டா பண்ணி எடுத்துருவோம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 2024 போடுறோம். அந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பிக்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா TN 57 நம்பர் தான். சென்னை வண்டியோ வெளியூர் வண்டியோ கிடையாது. TN 57 நம்பரு, திண்டுக்கல் வண்டி. வாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடலு. அதாவது பஜாஜ்ல பிளாட்டினால 100ல கம்ஃபோர்டெக். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் வந்துடும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பி பிரேக்கிங் சொல்லலாம், இல்லை ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சொல்லலாம். நீங்க ஃப்ரண்ட் பிரேக் அமுக்கினாலுமே 2 பிரேக் கேபிளுமே ஆக்டிவேஷன் ஆகும். பேக் பிரேக் அமுக்கினாலும் 2 பிரேக் கேபிள் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அதாவது உள்ள சிஸ்டம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆறதை கொஞ்சம் தவிர்க்கும். யூனிஃபார்ம் அதோட பிரேக் ப்ரெஷர் அப்ளை பண்ணி தவிர்க்கணும், அதாவது ஸ்கிட் ஆறது தவிர்க்கும். 100 கம்ஃபோர்டெக்னால மைலேஜ் நல்லா தரமா தரும். கார்பரேட்டர் உள்ள வண்டி BS6 2023 மாடலு 6,000 கிலோமீட்டர் வண்டி அப்படி ஷோரூம் பீஸ், புது வண்டி தான், புதுசாவே இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற வேலை 6,000 கிலோமீட்டர் 2023 மாடல் பிளாட்டினாக நம்ம சொல்ற வேலை 63,000 சொல்றோம். 63 சொல்றோம். 2023 மாடலு. நம்மகிட்ட பிளாட்டினால 2023 இருக்கு, 21 இருக்கு, 20 இருக்கு, 18 இருக்கு. ஸோ வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 2024 போடுறோம். அந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பிக்ஸ் இருக்கு. ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க. தேங்க்யூ. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ கிலோமீட்டர் ஒண்ணு 2023 மாடல் TVSல ரைடர். வண்டி பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வேரியன்ட். மொத்தம் பாத்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எந்த வித குறையுமே சொல்ல முடியாது. 2023 மாடல், பக்கா 23, மேனுபேக்சரிங் 23, ரெஜிஸ்ட்ரேஷன் 23. இந்த 2023 மாடல் ரைடருக்கு நம்ம சொல்ற வேலை, உங்களுக்கு பெஸ்டா சொல்ற வேலை பாத்தீங்கன்னா 84 ரூபா சொல்றோம். 84 ரூபா சொல்றோம். இன்னைக்கு மார்க்கெட்ல 2023 ஸ்பிளெண்டரே அந்த ரேட்டு போகுது. நீங்க போய் க்ளோஸ் அப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கடையில போய் பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு 6,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி மொத்தத்துல இது உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டு. ஸோ வாங்க நேரில் வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லோ கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பாத்துட்டுங்க. நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17, 2024 போடுறோம். அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பிக்ஸ் இருக்கு. ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பாத்துட்டு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2013 மாடல் பஜாஜ் பல்சர் 150. வண்டி பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த வித வேலையுமே சொல்ல முடியாது. செல்ஃப் ஸ்டார்டர் கண்டிஷன், டிஜிட்டல் மீட்டர் ஒர்க்கிங், செயின் ஸ்ப்ரைடு, 2 டயரு. இந்த பல்சர்ல இந்த மோனோகிராம் கூட போல, இந்த 2013 வந்த மோனோகிராமோட அப்படியே இருக்கு. சோ இவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த 2013 மாடல் பல்சர் 150 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எவர்கிரீன் மாடல். எவர்கிரீன் மாடல் என்னன்னா
இன்னைக்கு வரை விரும்புற மாடல் இந்த பல்சர் 150ல கார்பரேட்டர் வண்டி, குறிப்பா அந்த 13, 14, 15 இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் தெளிவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்டா சொல்ற விலை 2013 மாடலுக்கு 28,000 ரூபாய் சொல்றோம். 28 ரூபா தான் மொத்தமே சொல்றோம். ஆனா மார்க்கெட்ல 2013 மாடல் ஸ்பிளெண்டரே 33 34 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் செல்ஃப் ஸ்டார்டர் வந்து 33 34 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்ற விலையே 28 ரூபா தான். வாங்க, இதுல ஏதாவது உங்களுக்கு ஃபைன் எதுவும் இருந்தா உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர்பிக்ஸ் இருக்கு. சோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல் Yamaha R15ல வெர்சன் 1ல டெல்டா பாக்ஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா 19 மாடல் தான். வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. மதுரை வண்டி தான். இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது. வண்டி அந்த அளவு தெளிவா இருக்கு. இதுல குறைன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி ரெண்டுமே இல்ல. சோ அது ஒண்ணுதான் குறைபாடா இருக்கும். மிச்சபடி பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா தரமா இருக்கு. செல்ஃப் கண்டிஷனோட இருக்கு. செல்ஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி இல்ல, சில வண்டி இல்ல ரொம்ப கஷ்டப்படும். திணறி ஸ்டார்ட் ஆகும். இதுல எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. வண்டி நல்லா சூப்பரா ஓடுது. இந்த 2019 மாடலு வெளியில மார்க்கெட்ல இன்னைக்கு அவங்க சொல்ற விலை பாத்தீங்கன்னா மினிமம் 1.5 1.10 இந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. இல்ல நேர்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த 2019 மாடல் ரொம்ப பெஸ்டா சொல்ற விலை 85 ரூபான்னு சொல்றோம். சொல்றதே 85 ரூபா தான். நம்ம கோட் பண்ற விலையே 85 ரூபா தான். நேர்ல வாங்க, அந்த 85 ரூபால இருந்து எவ்வளவு குறைக்குமோ குறைச்சு கொடுத்துடலாம். சிபில் நல்லா இருந்தா 80 ரூபா லோனே பண்ணலாம். சிபில் ஸ்கோர் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 80 ரூபா இந்த வண்டிக்கு லோனே பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா பாக்ஸ் ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு. மேக்சிமம் இந்த வண்டி அவ்வளவா இருக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சீல்டு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துல கூட உடஞ்சிருக்காது, ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் ஆயிருக்காது. அந்த அளவு நல்லா தெளிவா இருக்கு. நீ போஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர்பிக்ஸ் இருக்கு. சோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாத்துட்டு நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2023 கடைசி மாடலு சுசுகில ஆவனிஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸோட ரேட் கூட வரும். பர்க்மேன் ரேட்டு கொஞ்சம் இணையா வரும். இதுல உள்ள இன்ஜின் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். இதுல வர ஸ்பீடாமீட்டர் ஒண்ணுதான். ப்ளூடூத் டைப்போட வந்துடும். வண்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. TN 96 நம்பரு. வெறும் 3663 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. அப்படிங்க வந்து ஸ்பீடாமீட்டர் காமிங்க. 3663 ஓடி இருக்கா? 3663 ஓடி இருக்கு. 2 கீயோட இருக்கு. 2 கீயோட ஒரிஜினல் கீயோட அப்படியே இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்டா சொல்ற விலை வெறும் 3600 கிலோமீட்டர் ஓடின சுசுகி ஆவனிஸ், சிங்கிள் ஓனர், ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், பம்பர் செட்டோட இருக்கு. மேட் மட்டும் இல்ல. அது நீங்க வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம உங்களுக்கு பெஸ்டா சொல்ற விலையை பாத்தீங்கன்னா 85 ரூபாய் சொல்ற ரேட்டு. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் ஒன்றுல எங்கேயுமே கிடைக்காது. எங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டைரக்ட் கஸ்டமர் எங்க வெளிநாடு போனா கொண்டு கொடுப்பாங்க, அப்படின்னா ஃபைனான்ஸ் ஆகும். ஸோ 2 விஷயத்துல கிடைச்சாதான் உண்டு. இன்னைக்கு போஸ்ட் போற ரேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர்பிக்ஸ் இருக்கு. நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ரேட்டு தான். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா இந்த வண்டிக்கு கொஞ்சம் கூடுதலாக ஃபைனான்ஸ் போடலாம். வாங்க பார்த்து நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடலு Yamaha R15 வெர்சன் 4ல M. அதாவது வெர்சன் 4ல குயிக் ஷிஃப்டோட வர்ற ஒரே வண்டி இதுதான். இதான் இருக்கலே டாப் மாடலு. இதுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023. இதுல என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், அப்படியே பக்கத்துல கொண்டு வாங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர் வர டைப் பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர் வர டைப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட வரும். ஏன்னா டிஜிட்டல் மீட்டர் பாத்தீங்கன்னா 13,000 நம்ம வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கூட வரும். டிஎஃப்டி ஸ்கிரீனோட வர்றது. ஸோ நார்மல் டிஜிட்டல் மீட்டர் கிடையாது. இது உங்களுக்கு டிஎஃப்டி ஸ்கிரீன்ல உள்ள பெரிய லார்ஜ் டிஜிட்டல் மீட்டர். பக்கா 2023 மாடல். வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. 15,149 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு. சோ இந்த 2023க்கு நம்ம உங்களுக்கு பெஸ்டா சொல்ற விலை பாத்தீங்கன்னா 1,53,000 சொல்றோம். 1,53 சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சடே கிடையாது. இந்த டிஸ்பிளேயோட 1,53 சொல்றோம். இதுல இருந்து எவ்வளவு குறையுமே குறைச்சு கொடுத்தலாம். நம்ம R15 கலெக்ஷன் பத்தி நிறைய இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ நிறைய போட்டிருந்தோம். நிறைய வண்டிகள் இருக்கு, நிறைய கலர்ல இருக்கு. நம்ம R15 வெர்சன் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 3ல S இருக்கு, 4 இருக்கு, 4ல M இருக்கு. சோ வாங்க, நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 17 2024 போறோம். இந்த வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர்பிக்ஸ்ல இருக்கு. சோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பாத்துருங்க. தேங்க்யூ.